ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சீமா டெய்லரிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட்ஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 கிளாத்தையும் பிரித்து போட்டுக்கோங்க. ரைட் சைடு கிளாத் ரெண்டுமே உள்ளே வர்ற மாதிரியும், ராங் சைடு கிளாத் ரெண்டுமே வெளியே வர்ற மாதிரியும் நான் வச்சுருக்கேன்ல, அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம க்ராச்சை தான் தைக்க போகிறோம். 2 பக்கமும் கிளாத் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வர்றதுக்கு 2 பக்கமும் கிளாத்தை சேமாக வச்சு குண்டூசி கூட போட்டுக்கோங்க, பிகினர்ஸாக இருந்தால். இப்போ 1/2 இன்ச்சு அளவு குறிச்சிட்டு நான் வரைகிற மாதிரி நீங்களும் கோடு போட்டு வச்சுக்கோங்க. இது கரெக்டாக தைச்சாதான் மித்த எல்லாமே கரெக்டாக நமக்கு வரும். இப்போது இந்த லைன் மேலேயே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. 2 ஸ்டிச்சிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 2 தடவை தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அந்த பக்கமும் 1/2 இன்ச்சு அளவு குறித்து கோடு போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ க்ராச் 2 பக்கமும் தச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் போட்ட மாதிரியே கிளாத்தை திருப்பி போட்டுக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக வச்சாதான் மித்த எல்லாமே கரெக்டாக வரும். இப்போது கால் பக்கம் தையலுக்காக 1 இன்ச் விட்டுருந்தோம்ல, அதை 1/2 இன்ச்சியாக டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரத்தில் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். இதுலேயும் 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 கால் பக்கமும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு கால் பக்கத்துக்கும் நடுவில் இருக்கிற சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, ஒன்றா வச்சு அதை பின் குத்திக்கோங்க. இப்போது கால் பக்க ஓரத்தையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு அளவு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச்சையே மார்க் பண்ணி தைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கீழே ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போது எலாஸ்டிக்காக மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த 2.25 இன்ச்சை 1 இன்ச்சு ஒரு பாயிண்டாக மார்க் பண்ணி டபுள் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சென்டர் தையலும் மேலே இருக்கிற தையலும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு தச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். 1 இன்ச் ஒரு பாயிண்ட் வருதான்னு மெஷர் பண்ணி தைச்சிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி எலாஸ்டிக் போடுறதுக்கு 1.5 இன்ச்சு அளவு கேப் விட்டுட்டு டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. எலாஸ்டிக்கில் சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. நாடாக கோர்க்குற மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க.
இந்த எண்டில் எலாஸ்டிக்கை வெளியே எடுத்தாச்சு. 2 எலாஸ்டிக்கையும் ஒன்றா வச்சு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது எலாஸ்டிக்கை உள்ளே வச்சு எலாஸ்டிக் மேலே தையல் போடாமல் துணி மேலே டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது எலாஸ்டிக்கை மேலேயும் கீழேயும் இழுத்து நடுவில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் குழந்தைங்களுக்கு போடும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். முடிக்கிற இடத்துல டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தச்சு முடிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரியே நீங்களும் தச்சிங்கன்னா நல்லா வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போகும்போது பெல் ஐக்கானை டிங்குன்னு தட்டிட்டு போயிருங்க.